கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2021 மாடல் இந்த வண்டியில் ஒரு ரேடியேட்டரோட லீக் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜினோட கூலண்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் கலர் வந்ததுனால ஒரு பிங்க் கலரில் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு ரேடியேட்டர் ஃபேன் உள்ள ரேடியேட்டரில் லீக் இருக்குது. அது வந்து ஒரு ஃபேன் உங்களுக்கு ஸ்பீடாக ரொட்டேஷன் ஆகும்போது அந்த ஏர் பட்டோன்னா இங்கே இந்த கலர்லாம் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு, ஒரு பிங்க் கலரில். இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, தண்ணி ஊற்றும் போது அது க்ரீன் கலராக மாறிடும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலராக மாறும். இப்போ ஒரு கூலண்ட்டோட கலர் கொடுக்குறதோட ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா கூலண்ட்டோட கலர் எல்லோரும் தப்பாக நினைக்கிறாங்க. கூலண்ட்டோட கலர் கொடுக்குற ரீசன் வந்து அந்த பிளாக்கில் படும்பொழுது அந்த பிளாக்கில் எங்கே லீக் ஆகுதோ அந்த பேசேஜெலாம், அந்த லீக் ஆகிற பேசேஜ் எந்த இடத்துலேருந்து வருது, இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் ஒரு கம்பெனியை ஒரு கலரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இன்ஜினுக்கு இந்த கலர் போடும்பொழுது ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான். நம்ம ஒரு க்ரீன் கலர் இருக்கிற இடத்துலையோ இல்லை ரெட் கலர் பிங்க் கலர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் இருக்கிற கூலண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலரை ஊற்றுனீங்கன்னா அப்போ அந்த பேசேஜை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் இருந்தால் லீக் ஆகிருக்கு. இந்த ஃபேன்லலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டு கொடுக்கறதோட ரீசன்னு. இப்போ இந்த வண்டியில் நான் ரேடியேட்டர் ரிமூவ் பண்ணுறேன். இன்னொன்று கூலண்ட்டு கொடுக்குறதோட இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் தான். இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங் பாயிண்ட்டை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒரு வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து பாயில் ஆகிடும். பாயில் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்காது, எல்லாமே ஸ்டீமாக போயிடும். ஆனால் கூலண்ட்டு ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டு வந்து செல்சியஸ் டிகிரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் அங்கே இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் நியூ மாடல் வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஹீட் ஆகும். ஏன்னா BS6 போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் நல்லா ஹீட் பண்ணும். அந்த மாதிரி இன்ஜின் ஹீட்டாக ஒரு இன்ஜினுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூலண்ட்டை தான் கரெக்டாக ஃபிட் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். அப்படி கூலண்ட்டு இல்லை, வெறும் கூலண்ட்டை தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா BS6 வண்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா ரெடிமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டியோஐடிஸ்ட் வாட்டர் தான் வரும். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயில் ஆகாது. இந்த வண்டியில் ரேடியேட்டர் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேடியேட்டரோட லீக் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் டேங்க் தான். இந்த டாப் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஹீட் ஆகும்போது, ஒரு ஷாக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட டேங்க் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகிடும். அதனால் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் லீக் ஆகிருக்கு. ஃபுல்லாக இந்த டாப் டேங்க்லேருந்து தான் லீக்கு. இந்த நியூ எர்டிகாவோட ரேடியேட்டரோட ப்ரைஸ் பாருங்கள். இதுதான் அதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேடியேட்டரோட டேங்கை திருப்பி நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து அது செட் ஆகுது கொஞ்சம் கஷ்டம்தான். திருப்பி லீக் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பியும் இன்னொரு வாட்டியும் சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், கூலண்ட்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதே இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். இங்கே பாருங்கள்.